பூமி அழகாக பிரகாசித்திருந்த காலம் ஓர் எதிரொலி மட்டுமே. மனிதர்கள் அறிவு வளர்ச்சியின் பேரில் இயற்கையை உருக்குலைக்கத் தொடங்கினர். காடுகள் குன்றின, காற்று சளைக்க, நீர் அழிய, பூமி மெளனமாகக் கதறியது. அவள் தன் உள்ளத்தில் கேட்டாள், என் மீது இவ்வளவு கொடுமை நிகழும்போது யாராவது உணர்கிறார்களா? அந்த இரவு நிலவின் ஒளியில் பூமி தன் தனிமையை தவிக்க, மேற்கே இருந்த மேகங்களுக்குள் இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. பூமியே, நான் உனக்காக வருகிறேன். அறிவின் ஒளியால் உனது பிள்ளைகளை வழிநடத்த விரும்புகிறேன். அது சரஸ்வதி தேவி, வாக்தேவி, கல்வியின் தெய்வம், நன்னடத்தையின் சுடரொளி. அவள் பூமியை நோக்கி ஒரு புதிய பயணத்தை தொடங்கினாள். இல்லற வாழ்க்கையில் அகப்பட்டு திசை தவறிய மனித மனங்களில் ஒளியை விதைக்க. தெற்கில் உள்ள ஒரு சிறிய கிராம பள்ளியில் சத்விக் எனும் சிறுவன் தன் வாழ்வின் முதல் தடவையாக நூலகத்தில் காலடி வைத்தான். அவன் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய கண்களில் ஒரு பேராசை. நான் ஒரு நாள் ஆசானாக வேண்டும், அறிவு உண்டாக்கும் வீரனாக வேண்டும். அவன் நூலகத்தின் ஒரு மூலையில் பழைய புத்தகங்களை தூசி மறைத்து வெளியே எடுத்தபோது ஒரு பட்டுப்பாகை பஞ்சரங்கம் கொண்ட புத்தகம் கீழே விழுந்தது. புத்தகத்தின் மீது எழுதியிருந்தது, வாக்தேவி அருள் காணும் வகுப்பு உனக்கே. அவனது கை அதனை தொடும் அந்த கணம் முதல் சத்விகன் உள்ளத்தில் ஒரு இசை ஒலிக்கத் தொடங்கியது. அது சத்தமற்ற இசை, ஆனால் அறிவின் ஒளியை பரப்பும் அதிசய மியாழி. அந்த நாளே சரஸ்வதி தேவி தனது தெய்வீக ஆசிர்வாதத்தால் சத்விக்கின் வாழ்க்கையை மாற்ற தீர்மானித்தாள். தொடரும். நீங்கள் விரும்பினால் பகுதி 2 நாங்கள் தொடரலாம். அதில் சரஸ்வதி தேவி எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாள், சத்விக் எப்படி தன் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்கிறான் என்பதை காணலாம். தொடர வேண்டுமா?